பேசிக் கிராமரில் சில வார்த்தைகள் மற்ற வார்த்தைகளுடன் சேர்ந்து அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை பார்ப்போம். கோ என்றால் போ என்று அர்த்தம். கோ ஹோம், வீட்டிற்கு போ. எக்ஸாம்பிள், ஐ கோ ஹோம் அட் 6 PM. நான் மாலை 6 மணிக்கு வீட்டிற்கு போவேன். கோ ஷாப்பிங், ஷாப்பிங் செய்ய போ. எக்ஸாம்பிள், we go shopping on Sunday. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் செல்லுவோம். கோ கிரேசி, மிகவும் உற்சாகமாக அல்லது கட்டுப்பாட்டை இழந்து நடந்து கொள். எக்ஸாம்பிள், the fans went crazy. ரசிகர்கள் மிகவும் உற்சாகமடைந்தனர். கோ abroad, வெளிநாட்டிற்கு செல். எக்ஸாம்பிள், she wants to go abroad. அவள் வெளிநாடு செல்ல விரும்புகிறாள். கோ bankrupt, திவாலாகு. எக்ஸாம்பிள், the company went bankrupt. அந்த நிறுவனம் திவாலானது. கம் என்றால் வா என்று அர்த்தம். கம் க்ளோஸ், அருகில் வா. எக்ஸாம்பிள், கம் க்ளோஸ் and listen. அருகில் வந்து கேள். கம் to an end, முடிவுக்கு வா. எக்ஸாம்பிள், the meeting came to an end. கூட்டம் முடிவுக்கு வந்தது. கம் early, சீக்கிரமாக வா. ப்ளீஸ் கம் early, தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள். கம் first, முதல் இடம் பெறு. she came first in the exam. அவள் தேர்வில் முதல் இடம் பெற்றாள். கம் last, கடைசி இடம் பெறு. he came last in the race. அவன் போட்டியில் கடைசியாக வந்தான். கெட் என்றால் பெறு அல்லது ஆகு என்று அர்த்தம். கெட் pregnant, கர்ப்பமாகு. கெட் லாஸ்ட், வழி தவறு. எக்ஸாம்பிள், ஐ காட் லாஸ்ட் இன் தி சிட்டி. நான் நகரத்தில் வழி தவறிவிட்டேன். கெட் ரெடி, தயாராகு. எக்ஸாம்பிள், கெட் ரெடி ஃபார் ஸ்கூல், பள்ளிக்கு தயாராகு. கெட் ஸ்டார்டட், தொடங்கு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், வாங்க ஆரம்பிப்போம். கெட் அ ஜாப், வேலை பெறு. எக்ஸாம்பிள், ஹி காட் அ ஜாப் இன் சென்னை. அவருக்கு சென்னைவில் வேலை கிடைத்தது. லெட் மீ என்றால் என்னை அல்லது நான் என்று அர்த்தம். லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்து. எக்ஸாம்பிள், லெட் மீ நோ யோர் டிசிஷன். உங்கள் முடிவை எனக்கு தெரியப்படுத்துங்கள். லெட் மீ திங்க், நான் யோசிக்கட்டும். எக்ஸாம்பிள், லெட் மீ திங்க் அபவுட் இட். அதை பற்றி நான் யோசிக்கட்டும். லெட் மீ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவுகிறேன். லெட் மீ கோ, என்னை போக விடுங்கள். லெட் மீ see, நான் பார்க்கட்டும். இந்த ஃப்ரேசஸ்களை தினமும் பேசி பயிற்சி செய்தால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மிகவும் எளிதாகும். ஸ்மைலி.